இரண்டாவது அதிகாரம் 4வது வசனத்தை இன்றைக்கு வாசிப்போம். हम प्रेरितों के काम दूसरा अध्याय उसका 4था वचन को पढ़ेंगे. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா हालेलुया. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானலே நிரப்பப்பட்டார்கள். इस वचन में पढ़ते कि वो सब आत्मा में भर गए थे. அவர்கள் அங்கே இருந்த இடத்துல மாத்திரம் ஒரு ரெண்டு பேர் மாத்திரம் இல்லை, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். उस जगह पर एक या दो ने, लेकिन हर एक को परमेश्वर ने पवित्र आत्मा से भर दिया था. அந்த எல்லாரும் பார்க்கும்போது யார் அந்த வீட்டில் இருந்தார்கள்? वो सब मतलब कौन उस घर पे था? அந்த மேலறையில் யார் இருந்தார்கள்? उस ऊपरी घर पर कौन था? மாத்திரம் சீசர்கள் மாத்திரமல்ல. அந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கிட்டத்தட்ட 120 பேர் அந்த மேலறையில் எப்பொழுதுமே கூடி வருவார்கள். और केवल यीशु के शिष्य नहीं, लेकिन प्रेरितों के काम पहला अध्याय का 14-13 में पढ़ेंगे तो 120 लोग वहां पर थे. 120 பேர் எப்பவுமே ஒரு டீம் ஆகி அவங்க அங்க அந்த மேலறையில கூடி வருவார்கள். हमेशा 120 लोग उस ऊपरी घर पर जमा होते थे. இப்போ அப்படி கூடி வரும்போது எல்லாருமே அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். और जब ये सब वहां पर इकट्ठे थे, उनके ऊपर पवित्र आत्मा आ गई थी. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் எப்போ இவங்க நிரப்பப்பட்டார்கள்? लेकिन ये पवित्र आत्मा से कब भरे थे? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். यीशु मसीह के जी उठने के बाद ये सब पवित्र आत्मा में भर गए थे. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்யும்போது, இந்த உலகத்துல இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இந்த சீசர்களுக்கு இல்லாமல் இருந்தது. क्योंकि जब यीशु मसीह संसार में थे, तब ये शिष्य को पवित्र आत्मा का अनुभव नहीं था. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல, योना 16 अध्याय का 7वें वचन में, யோவான் 16 7வது வசனத்துல, योना 16 के 7 में, இயேசு சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருக்கும். और यीशु मसीह अपने शिष्य से कहता है कि मैं जो जा रहा हूँ वो तुम्हारे अच्छे के लिए है. ஏன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்? मेरा जाना क्यों तुम लोग के लिए अच्छा है? நான் போவேன் என்றால் ஒருவரை நான் அனுப்ப போகிறேன். क्योंकि अगर मैं जाऊं तो मैं एक व्यक्ति को तुम्हारे साथ भेजूंगा. நான் போகாமல் இருந்தால் நான் அனுப்ப முடியாது. अगर मैं नहीं जाऊं तो मैं तुम्हें नहीं भेज सकता. ஆனால் நான் போவேன் என்றால் நான் தேற்றரவாளரை நான் அனுப்ப போகிறேன். लेकिन अगर मैं जाऊं तो मैं तुम्हें एक सहायक भेजूंगा. யார் அந்த தேற்றரவாளர்? वो सहायक कौन है? யார் அந்த தேற்றரவாளர்? वो सहायक कौन है? பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று இயேசு சீசர்களை பார்த்து यीशु ने कहा कि मैं तुम्हारे लिए एक सहायक वो पवित्र आत्मा भेजूंगा. அப்போ சொன்னபடியே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். और जिस प्रकार से यीशु ने कहा था वैसे ही वो मरकर जी उठे. ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரால் இவங்க நிரப்பப்பட்டார்கள்? लेकिन जी उठने के बाद कितने दिनों के बाद ये पवित्र आत्मा में भरे थे? எத்தனாவது நாள்? 50வது நாளிலே இவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானாலே நிரப்பப்பட்டார்கள். और 50वें दिन में ये सब पवित्र आत्मा में भर गए थे. அதுவரை எல்லாரும் காத்திருந்தார்கள், எப்போ அந்த இயேசு சொன்னபடி எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் என்று அப்படி காத்திருந்தார்கள். तभी तक लोग रुके हुए थे कि यीशु मसीह ने जैसे कहा वैसे पवित्र आत्मा कब उन पर आएगा. உயிர்த்தெழுந்து இப்ப ஒரு நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம கண்டறோம் என்ற ஒரு கலக்கத்தோட ஒருவர் இருந்திருப்பார்கள். और रुके थे कि यीशु मसीह जी उठकर 10 दिन 20 दिन बीत गए, लेकिन पवित्र आत्मा कब हमें प्राप्त होगा. ஆனால் விசேஷமாய் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த மேல் அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். लेकिन पेंतेकोस्त के दिन में पवित्र आत्मा उस ऊपरी घर पर उन पर आया. हालेलुया हालेलुया. அந்த இருந்த அந்த வீட்டை முழுவதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். और जिस घर पे थे वो घर को पवित्र आत्मा ने पूरी तरीके से भर गया. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். प्रेरितों के काम दूसरा अध्याय का दूसरे वचन में पढ़ेंगे. அந்த கூடி வந்த அந்த இடத்தை முழுவதுமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். और वो घर सारा घर पवित्र आत्मा से भर गया था. இருந்த ஜனங்களே மாத்திரம் இல்ல, அந்த 120 பேர் மாத்திரமல்ல, இருந்த அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் और केवल 120 लोग के ऊपर नहीं, लेकिन वो पूरा सारा घर पवित्र आत्मा से भर गया था. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் அவங்க பார்த்திருக்காங்க. और कितना वे धन्य लोग थे. ஹல்லேலூயா हालेलुया. அந்த இருந்த அந்த இடம் முழுவதும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினதை அவங்க பார்க்க जिस घर पे वे थे वो घर पर पवित्र आत्मा भर गया था. நம்மளுக்கு சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. कुछ समय हमारे जीवन में भी ऐसा अनुभव होता சில है. நேரம் சபையில வரும்போது, ஒருவேளை இங்க கூட நீங்க ஆராதிக்கும் போது, பாடல் பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்புகிறதை நீங்க और கண்டிருக்கலாம். कुछ समय जब आप गीत गाते आराधना करते तो पवित्र आत्मा इस जगह को भर देता है. மாத்திரம் பக்கத்துல
பக்கத்துல இருக்கிற விசுவாசியை மாத்திரமல்ல இடம் முழுவதும் அவருடைய அந்த ஆளுகையை நீங்க பார்க்க केवल முடியும். बाजू वाले विश्वासी पर नहीं लेकिन पूरे इस कलीसिया में उसके पवित्र आत्मा को देख सकते हो। இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த இடம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். और वैसे पेंतिकोस्त के दिन में सारा घर पवित्र आत्मा से भर गया था। हालेलुया हालेलुया। அப்படி 50 நாள் காத்திருந்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவங்க எல்லாரும் और நிரப்பப்பட்டார்கள். 50 दिन रुकने के बाद पवित्र आत्मा आकर इन्हें भर दिया। ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்? लेकिन आज हमने कैसे पवित्र आत्मा को पाया? நம்ம எத்தனை நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டோம்? हमने कितने दिन रुककर उसे प्राप्त किया? எத்தனை பேர் சொல்றீங்க நான் 50 நாள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்? किन लोग कह सकते हैं मैं 50 दिन रुककर पवित्र आत्मा प्राप्त किया? எத்தனை பேர் சொல்றாங்க 10 நாள் காத்திருந்து உபவாசம் போட்டு நான் பெற்றுக்கொண்டேன்? किन लोग कहते हैं मैं उपवास कर 10 दिन के बाद पाया? அப்படி இல்ல. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, लेकिन ऐसा नहीं है। इफिसियों पहला अध्याय का 13 वचन में, எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, इफिसियों पहला अध्याय उसका 13 वचन में, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் போது நீங்க என்ன செய்தீங்க? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானாலே நீங்க முத்திரை போடப்பட்டீர்கள். और तुम सत्य का वचन सुनो और सुसमाचार को सुनो, उस पर विश्वास करो, उसके बाद तुम्हें पवित्र आत्मा की छाप அந்த लगाई जाएगी। பரிசுத்த ஆவியானாலே அந்த முத்திரம் எப்ப போடப்பட்டது? तो पवित्र आत्मा की छाप कब लगाई நம்ம जाती है? எப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்? हमने कब पवित्र आत्मा को पाया? எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தோமோ, அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து जिस வாசம் दिन हमने செய்தார். उद्धार पाया, जिस दिन यीशु मसीह को हमने स्वीकार किया, उसी दिन हम में पवित्र आत्मा आ गई। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் நன்றி பரிசுத்த ஆவியானவரை சொல்ல முடியும்? कितने लोग कह सकते हैं धन्यवाद पवित्र आत्मा? நம்மளுக்கு 50 நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படி அல்ல, உடனடியாய் நம்ம ஏற்றுக்கொண்ட உடனடியாய் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். हमें 50 दिन रुककर पवित्र आत्मा प्राप्त करना ऐसा नहीं, लेकिन हमने जिस दिन उद्धार पाया उसी दिन हमने पवित्र आत्मा पा 50 लिया। நாள் காத்திருந்து பின்ன பெற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லலாம். ஒருவேளை அநேக பேர் ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். अगर यीशु मसीह कहते कि 50 दिन के बाद ही तुम्हें पवित्र आत्मा मिलेगा, तो हम में से बहुत लोग पीछे हट गए இன்னைக்கு होते। நம்மள இந்த சில பேர் அவிசுவாசத்துல ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். कुछ लोग अविश्वास में पीछे हट जाते சிலர் हैं। சாத்தான் ஒருவேளை மரணத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். शायद शैतान कुछ लोगों को मौत की ओर ले जाता है। ஆனால் அப்படி அல்ல, நம்முடைய தேவன் நல்லவர். அவர் உடனடியாய் நீங்க ஏற்றுக்கொண்ட உடனடியாய் பரிசுத்த लेकिन ஆவியானவரை हमारा உங்களுக்கு परमेश्वर கொடுத்தார். अच्छा है, जिस दिन आपने उसे उद्धार में उसको पाया उसी दिन आपको पवित्र आत्मा मिल உங்களுக்கு गई, பரிசுத்த ஆவியானவரை அந்த முத்திரத்தை இயேசு கொடுத்தார். और उसी दिन पवित्र आत्मा की छाप परमेश्वर ने दे दिया। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அந்த முத்திரத்துக்காக உமக்கு நன்றி? कितने लोग कहते हैं उस मोहर के लिए धन्यवाद। பிதாவே என் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போட்டியதே உமக்கு நன்றி. पिता मेरे ऊपर पवित्र आत्मा की छाप लगाई है, इसके लिए धन्यवाद। அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போடப்பட்டதனால நமக்கு अनेक ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு और क्योंकि கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा की छाप हमारे ऊपर है, इसलिए हमारे पास बहुत से आशीषें அந்த हैं। முத்திரை என்ன காண்பிக்கிறது? वो छाप, वो मोहर क्या दिखाता है? அது ஒரு அதிகாரத்தை காண்பிக்கிறது. वो एक अधिकार को दिखाता है। ஒரு வீட்டை ஒரு பேங்க் ஏதாவது ஒரு சீல் போட்டுட்டாங்கன்னா, अगर किसी घर पर बैंक ने सील कर दिया तो, ஒரு முத்திரை அது மேல போட்டார்கள்னா இப்ப யாருக்குள்ள அதிகாரத்துல அந்த வீடு வந்தது? अगर उसमें सील डाल दिया तो वो अब किसके अधिकार में है? இப்ப ஒருவேளை அது நம்முடைய வீடா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பேங்க் சீல் போட்டதுனால, முத்திரை போட்டதுனால இப்ப அதோடைய அதிகாரத்துக்குள்ள அது இருக்கிறது. शायद पहले वो हमारा घर था, लेकिन अब बैंक ने सील डाल दिया तो अब बैंक क्या हो गया அப்ப है? பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டதுனால இப்ப நம்ம யாருக்குள்ள அதிகாரத்துல இருக்கோம் என்றால் பரிசுத்த ஆவியின் அதிகாரத்துக்குள்ள நம்ம और क्योंकि இருக்கிறோம். हम पर पवित्र आत्मा की छाप लग गई तो हम पवित्र प्रभु के परमेश्वर के हैं। அப்ப நம்மள யாருமே இப்ப பிரிக்கவே तो முடியாது. हमें अब कोई अलग नहीं कर सकता। ஹalleluya. हालेलुया। எந்த பிரச்சனையோ சாத்தான் கூட எத்தனையோ முயற்சி பண்ணாலும் கூட நம்மள பரிசுத்த ஆவியினால அவனால பிரிக்க முடியாது. और शैतान चाहे कितने भी कोशिश करे, लेकिन वो पवित्र आत्मा से हमें अलग नहीं कर ஏன் सकता। பிரிக்க முடியாது? क्यों हमें अलग नहीं कर सकता? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு சொன்னார், யோனா 14 अध्याय उसका 16 वचन में यीशु ने कहा, நான் போகி அனுப்புகிற அந்த தேற்றரவாளர் மாத்திரம் ஒரு நாள் இல்ல சில காரியங்களை நிறைவேற்ற மாத்திரம் அனுப்பல. मैं जिस सहायक को भेजूंगा केवल 1 या 2 दिन के लिए नहीं, ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி அது பரிசுத்த ஆவியானவர் போய் விடுவார் அப்படி அல்ல. और कुछ उद्देश्य को पूरा कर वो चला जाएगा ऐसा नहीं, அவர் எதுவரை கூட இருப்பார் என்றால், लेकिन वो कब तक तुम्हारे साथ रहेगा? உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்க நான் அந்த தேற்றரவாளரை நான் அனுப்ப போகிறேன். मैं जो सहायक को भेजूंगा वो तुम्हारे साथ सदा सर्वदा ஒரு रहेगा। காரியத்தை புரிந்து கொள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் तो हम இருக்கிறவராய் एक बात समझना है कि हमारे अंदर जो पवित्र आत्मा है वो सदा सर्वदा हमारे साथ रहेगा। ஹalleluya. हालेलुया। अनेक பேர் சொல்லலாம் நான் உங்களோடு கூட நிரந்தரமாய் நான் இருப்பேன். और बहुत लोग कह सकते कि मैं अंत तक तुम्हारे साथ रहूंगा। சில பேர் சொல்லிட்டு அப்படி கைவிட்டு போயிருப்பாங்க. कुछ लोग ऐसे कहकर छोड़ देते हैं। சில கல்யாணத்துல பார்க்கும்போது பையனும் அந்த பெண்ணும் பையனும் சொல்வாங்க நம்ம எதுல கூட இருப்போம் என்றால், और शादी में लड़का लड़की क्या कहते हैं कि हम कब तुम्हारे साथ रहेंगे? தாழ்விலும்
வாழ்விலும் துக்கத்திலே சுகத்திலே எல்லாமே கூட இருப்போம்னு சொல்லுவாங்க. और कमी गम और बड़ाई में सब मैं तुम्हारे साथ रहूंगा ऐसे कहते हैं. என்ன நடக்கும் என்றால் அதே அடுத்த நாளே அவங்க என்ன சொல்வாங்க, இவன் தூங்கும்போது ரொம்ப கொரட்ட சத்தம் வர்றதுனால நான் கூட இருக்க लेकिन முடியாது. अगले दिनों क्या कहते कि ये रात को सोते वक्त कराटे मारता और इसलिए मैं इसके साथ नहीं रह அப்போ पाऊंगा. அவங்க போட்ட அந்த கல்யாணம் முடிந்துட்டு என்ற அந்த முத்திரை போல அவங்க சொன்னது அது அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படி மாறி போகிறது? तो उन्होंने जो शादी में प्रतिज्ञा दी वो कैसे बदल जाता அது है. எல்லாமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாறி போகிற ஒரு காரியமாய் அது और காணப்படுகிறது. जो प्रतिज्ञा देते हैं वो सब बदल जाता है. ஆனா பரிசுத்த அவருடைய முத்திரை அப்படி அல்ல. लेकिन पवित्र आत्मा की छाप वैसा नहीं. அவர் நம்மோடு கூட மாத்திரம் இன்றைக்கு நாளைக்கு இல்ல, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட वो हमारे साथ केवल आज कल नहीं लेकिन हर सदा सर्वदा रहेगा. ஒருவேளை சாத்தான் நம்மளை விலக்கி பார்க்க முயற்சி शायद எடுக்கலாம். शैतान आपको अलग करने की कोशिश அந்த करेगा. யோபுடைய வீட்டை பார்த்து அந்த சாத்தான் என்ன சொன்னான்? वो अय्यूब के घर को देखकर शैतान ने क्या யோபு कहा? 1வது அதிகாரம் 8-9 வசனம் படி வாசிக்கும் போது अय्यूब पहला अध्याय का 7 और 8वें वचन में அவன் சொல்றான், நான் அவனுடைய வீட்டை கவனிக்கும் போது அவனோட கூட இருந்த எல்லாத்தையும் கவனிக்கும் போது நீர் என்ன செய்திருக்கீர்? अय्यूब कहता है कि मैं उसके घर को देखता हूं तो आपने क्या வேலி किया? அடித்து பாதுகாத்திருக்கிறீர். तुमने बाड़ा बांधकर उससे सुरक्षित रखा है. அப்போ கர்த்தருடைய அந்த அந்த பாதுகாப்பு இருந்ததனால சாத்தானால ஒன்றுமே செய்யவே क्योंकि परमेश्वर का முடியவில்லை. सुरक्षा था इसलिए शैतान कुछ नहीं कर पाया. எத்தனை சொல்றீங்க, சாத்தான் நம்மேல அந்த பரிசுத்த அவனுடைய அந்த முத்திரையை பார்த்து அவன் பயந்து कि கொள்கிறான். लोग कहते हैं कि शैतान हमारे ऊपर जो छाप है उसे देखकर डरता है. இவங்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வேற பக்கமாய் அவன் ஓடி போகிறான். वो सोचता है कि इसे हम कुछ नहीं कर सकते और दूसरी तरफ भाग जाता है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் நன்றி நன்றி இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு முத்திரத்தை பரிசுத்தவனுடைய முத்திரத்தை போட்டிரே लोग உமக்கு कहते हैं நன்றி. पवित्र आत्मा का तूने छाप दिया इसलिए धन्यवाद. 50 நாள் காத்திருந்த பின்பு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்களை और நிரப்பினார். 50 दिन रुकने के बाद पेंतेकोस्त के दिन में पवित्र आत्मा से उभर गए थे. இருந்த எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் और நிரப்பினார். जितने भी लोग थे वहां सबको पवित्र आत्मा ने எத்தனை भर சொல்றீங்க, दिया. நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கூட நிரப்ப लोग வல்லவராய் विश्वास करते हैं இருக்கிறார். आज भी पवित्र आत्मा हम सबको भर सकता இந்த है. ஆராதனையில கூட ஒவ்வொரு பேரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப इस வல்லவராய் आराधना में இருக்கிறார். परमेश्वर हम सबको पवित्र आत्मा से भर सकता है. இப்போ அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல और उसी प्रेरितों के काम दूसरा अध्याय के 4थे वचन में ஆவியானவர் நிரப்பின போது जब पवित्र आत्मा से भर गए थे என்ன நடந்தது? तब क्या हुआ? ஆவியானவர் நிரப்பும் போது ஒரு வரத்தை அவங்களுக்கு கொடுத்தார். और जब पवित्र आत्मा से भर गए थे तब उन्हें एक भाषा प्राप्त हुआ. என்ன கொடுத்தார்? उन्होंने क्या पाया? வெவ்வேறு பாஷைகள் பேசுகிற ஒரு வரத்தை அந்த சீசர்கள் அந்த இருந்த 120 பேருக்கு அவர் और கொடுத்தார். अन्य अन्य भाषा में बोलने वाला एक वरदान पवित्र आत्मा ने उन्हें दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்க அந்த வெவ்வேறு பாஷை பேச யார் உதவினார்? अन्य भाषा में कहने के लिए किसने उन्हें मदद किया? யார் உதவி செய்தார்? किसने मदद किया? ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்தபடியால் அவங்க வெவ்வேறு பாஷைகள் பேச कि தொடங்கினார்கள். पवित्र आत्मा ने उन्हें मदद किया इसलिए वो अन्य भाषा बोलने लगे. இந்த வெவ்வேறு பாஷைகளே இதுவரை அவங்க பேசாத ஒரு பாஷையே இது இருந்தது. और ये जो अन्य भाषा अभी तक वो नहीं बात करने वाला जो भाषा நம்ம था, எல்லாரும் தமிழ் பேசும்போது आज हम जब तमिल बात करते हैं எப்படி நம்ம கற்றுக்கொண்டோம்? हमने कैसे सीखा? ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் ஒருவேளை ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் படித்து அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? தமிழை பேச தொடங்குகிறோம். शायद स्कूल में जाकर 10वीं कक्षा तक हम सीख कर तमिल बात करते சில हैं. பேர் ஸ்கூல் போகாமலே என்ன மாதிரி பேசுறார்கள். और कुछ लोग स्कूल बिना स्कूल जाए मेरे से बात करते हैं. ஆனால் என்ன இருந்தாலும் அதற்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்கிறோம்? ஒரு பாஷையை நம்ம பேசுகிறோம். लेकिन हम एक ट्रेनिंग लेकर ऐसे एक भाषा बोलते हैं. ஆனா இந்த பாஷைகளோ ஏதோ ட்ரைனிங் கொண்டு அப்படி பேசினார்கள் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அந்த சதிதிலே அவங்களை பேச लेकिन ये செய்தார். जो भाषा पवित्र आत्मा ने उन्हें दिया था எப்படிப்பட்ட பாஷைகள்? வெவ்வேறு பாஷைகளாய் அவங்க और अन्य भाषा वे बोलने लगे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ அந்த வெவ்வேறு பாஷை எப்படி இருந்தது? तो अन्य भाषा कैसे था? 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. दूसरा अध्याय का 6ठे वचन को पढ़ेंगे. அப்போஸ்தலர் 2:6 அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இப்போ இவங்க பேசினது வெவ்வேறு பாஷை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்கள பேச வைத்தாரோ அப்படி பேசினார்கள். और अब ये सब अन्य भाषा बोलने लगे जिस प्रकार से पवित्र आत्मा ने उन्हें बताया. ஆனா கேட்டவர்களோ கலக்கம் அடைந்தார்கள். लेकिन जिन लोगों ने सुना वे उसे देखकर डर गए थे. ஏன் கலக்கம் वे அடைந்தார்கள்? क्यों निराश थे? ஏன் கலக்கம் वे அடைந்தார்கள்? क्यों निराश हो गए थे? அவங்க தன்னுடைய பாஷையை கேட்டதுனாலே அவங்க கலக்கம் அடைந்தார்கள். उन्होंने अपनी भाषा सुनाई दिया इसलिए वो निराश हो गए थे. அப்போ ஏன் அவங்களுடைய பாஷையை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கலக்கம் உண்டானது? उन्होंने क्यों अपनी भाषा सुनकर वो निराश हो गए थे? நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ்ல பேசுறவங்கள ஒரு ஜனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா दुखம் வருமா? अगर तुम एक जगह पर जाकर कोई तमिल बात करते हो उसे देखकर खुश होंगे या निराश होंगे? 10 ஆட்கள் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட போய் சேர்ந்து பேசுவீங்க. शायद 10 दिन रहेंगे तो 10 दिन आप उसके साथ ही रहोगे. ஆனால் இவங்களோ அப்படி அவங்களுடைய தன்னுடைய பாஷையை கேட்டாலும் கூட இவங்க கலக்கம் लेकिन ये जो அடைந்தார்கள். लोग थे अपने भाषा को सुनकर भी वो निराश थे. ஏன் கலக்கம் वो அடைந்தார்கள்? क्यों निराश थे?
ஏனென்றால் இவங்க நன்றாக அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னென்றால் இந்த சீசர்களோ இவங்க கலிலியா நகரத்தை சேர்ந்த ஜனங்களா இருந்தார்கள். क्योंकि वे जानते थे कि जो शिष्य थे वो गलील से थे. அப்ப இவங்களுக்கென்று ஒரு வேற ஒரு பாஷை இருந்தது. तो उनके लिए एक अलग भाषा था. ஆனா எப்படி இவங்க நம்முடைய பாஷை இவ்வளவு சரளமாய் நல்ல ஒரு பாஷை இப்படி பேசுகிறார்கள்? वो सोचने लगे कि हमारा भाषा कैसे इतने अच्छे तरीके से बोल रहे हैं. அதனால அவங்க கலங்கி போய் ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ள உண்டானது. इसलिए वो निराश थे. उनके अंदर एक निराशापन आई. அப்போ வேற வேற அந்த நகரத்துல இந்த தேசத்துல கூடி வந்த அந்த ஜனங்கள் அவங்களுடைய தன்னுடைய பாஷைகளை அவங்க கேட்டார்கள். तो दूसरे लोग से दूसरे देश से आए लोग अपने अपने भाषा सुनने लगे. அந்த பெந்தேகோஸ்தே நாள் அது ஒரு பண்டிகை நாளாய் அது இருந்தது. और पेंतेकोस्त का दिन एक त्योहार के समान था. தூர நகரத்துல தேசத்துல கிராமத்துல இருந்து ஜனங்கள் அங்க வந்து அங்க அந்த அந்த பண்டிகை கொண்டாட அவங்க வருவார்கள். दूर देशों से दूसरे शहरों से लोग आकर उस त्योहार को मनाने आते थे. வேற பாஷைகள் பேசுற ஜனங்கள் அங்க கூடி வந்தார்கள். और भिन्न-भिन्न भाषा कहने वाले लोग वहां पर आते थे. ஆனால் எத்தனை பாஷைகள் பேசுற ஜனங்கள் இருந்தாலும் கூட அவங்க தன்னுடைய பாஷைகளை கேட்க முடிந்தது. लेकिन चाहे जितने भी लोग थे, जितने भी भाषा बोलने वाले लोग थे, वे अपने-अपने भाषा सुनने लगे. அப்படினா ஒருவேளை தமிழ் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், மராட்டி இருக்கலாம், ஹிந்தி இருக்கலாம், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய பாஷைகள் கேட்கப்பட்டது. चाहे मराठी, तमिल, हिंदी बोलने वाले लोग थे, वे सब अपने-अपने भाषा सुनने लगे. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு காரியம் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் செய்தார். और ऐसा एक महान काम पवित्र आत्मा ने उस पेंतेकोस्त के दिन में किया. எத்தனை பேர் சொல்றீங்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள ஆவியானவர்? कि लोग कह सकते हैं पवित्र आत्मा एक बड़ी सामर्थ्य आत्मा है. हालेलुया, हालेलुया. அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். महान कामों को करता है. அப்போ இப்படி நிரப்பின போது और जब ऐसे भर दिया था, ஏன் வெவ்வேறு பாஷைகளை அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார்? तब पवित्र आत्मा ने क्यों अन्य भाषा इन्हें दिया था? ஒரே பாஷை கொடுத்திருக்கலாம், एक भाषा दिया होगा. ஆனால் ஏன் வெவ்வேறு பாஷைகள் அவங்கவங்க தன்னுடைய பாஷைகளை கேட்க ஏன் பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்றால் पवित्र आत्मा ने क्यों हर एक को अलग-अलग अन्य भाषा दिया? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 11வது வசனமாய் வாசிப்போம். और प्रेरितों के हम दूसरा अध्याय का 11 वचन को पढ़ेंगे. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அந்த பாஷைகள் தன்னுடைய பாஷைகளை இவங்க என்ன கேட்டார்கள் என்றால் தேவனுடைய நாமத்தை, மகத்துவத்தை, இல்ல தேவனை அவருடைய ஆச்சரிய காரியங்களை அவங்க என்ன செய்தார்கள்? அவங்களுடைய பாஷையில கேட்டார்கள். उन्होंने अपनी-अपनी भाषा में बड़े-बड़े परमेश्वर के कामों को चर्चा सुनते थे. அப்போ தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவங்களை அந்த வெவ்வேறு பாஷை பேச செய்தார் என்றால் परमेश्वर ने उन्हें अन्य भाषा में बोलने की क्यों मदद किया? தேவன் செய்த நன்மைகள் பெரிய அற்புதங்களை அந்த ஜனங்களுக்கு காண்பிக்க சொல்லிக் கொடுக்க தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த परमेश्वर ने किए हुए बड़े-बड़े कामों को लोगों को दिखाया. इसके लिए वो अन्य भाषाओं में भर देते थे. வெவ்வேறு பாஷைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். और इसलिए अन्य भाषा पवित्र आत्मा ने उन्हें दिया. அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார் என்றால் आज वही पवित्र आत्मा हमसे क्या अपेक्षा करता है? நம்மளும் மாத்திரம் ஒரே பாஷையை கற்றுக்கொண்டு நம்ம மாத்திரம் தமிழ் ஜனங்களுக்கு மாத்திரம் பாரத்தோடு இருக்கணும் அப்படி அல்ல. और हम केवल तमिल सीखकर तमिल लोगों के साथ ही अच्छे से रहे, ऐसा नहीं. வெவ்வேறு பாஷை ஜனங்கள்ட்ட போய் சுவிசேஷத்தை போய் நம்ம சொல்லணும். लेकिन दूसरे भाषा बोलने वाले लोगों के साथ हम जाकर सुसमाचार बांटने அதுதான் के இந்த लिए. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வாஞ்சையா இருந்தது. और वही पवित्र आत्मा की चाहत थी उस पेंतेकोस्त के दिन में. எத்தனை சொல்லுங்க நான் வேற பாஷைகளோடு பேசுகிற ஜனங்களை நான் போய் சுவிசேஷத்தை कितने சொல்லுவேன். लोग कहते कि दूसरे भाषा बोलने वाले लोगों के पास जाकर मैं सुसमाचार बांटूंगा. அதுக்கு யாருடைய உதவி தேவை? उसके लिए किसका मदद की जरूरत है? பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. पवित्र आत्मा की जरूरत है. சில நேரம் எல்லாமே ஸ்கூல் போய் தான் நம்ம படிக்கணும், அறிந்து கொள்ளணும், புரியணும் அப்படி அல்ல. कुछ समय ऐसा नहीं कि हमें स्कूल जाकर ही सब कुछ सीखना है. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இருக்கும்போது நம்ம பெரிய காரியங்களை जब செய்ய पवित्र முடியும். आत्मा की मदद होती है तो उसके द्वारा हम कर सकते हैं. हालेलुया. हालेलुया. இந்திய தேசத்துல யார் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்? इस भारत देश में किसने सुसमाचार को लाया? தோமா இல்ல சீசர்கள் தோமா கொண்டு வந்தான். और थोमा ने उस सुसमाचार को लाया. அந்த நாட்களில் अनेक மற்ற தேசத்துல இருந்து அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். उन दिनों में दूसरे देशों से लोग आकर सुसमाचार बांटते थे. मिशनरीज वந்தார்கள். बहुत से मिशनरी लोग आए थे. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய பாஷைகள் தெரியாமல் இருந்தது. इन्हें हमारी भाषा को नहीं जानते थे. கர்த்தர் அவங்களை பயம்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் பயம்படுத்தி அவங்களை परमेश्वर पवित्र आत्मा ने उन्हें मदद किया. हालेलुया. हालेलुया. எத்தனை சொல்றீங்க என்னை கொண்டு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை लोग செய்ய कहते हैं कि முடியும். मेरे द्वारा परमेश्वर बड़े कामों को करेगा. அப்போ ஒரு வாஞ்சையோடு இருங்க, மற்ற பாஷைகளும் கற்றுக்கொண்டு அவங்களும் சுவிசேஷம் சொல்லணும் என்ற ஒரு வாஞ்சையோடு இருங்க. तो अन्य भाषा बोलकर आप लोग सुसमाचार सुने, ऐसे आप कोशिश அப்போ करें. கர்த்தர் நம்முடைய நாவுகளை தொட்டு ஒரு அந்த பாஷையை இன்னும் ஸ்திரப்படுத்த और முடியும். तब परमेश्वर हमारे होठों को छूकर हमारे और नाव को स्थिर करेगा. हालेलुया. हालेलुया.
ஒரு வருஷத்துக்கு முன்பாக அப்பா வந்து அங்க லண்டனுக்கு போனாங்க. एक वर्ष के पहले जब पिताजी लंदन गए थे, அப்போ வந்து நான் ஹிந்தில தான் இங்க செய்தி கொடுக்கணும் என்று யோசித்தேன். और तब मैंने सोचा कि हिंदी में प्रचार करूंगा, ஒரு ரெண்டு மாதம் நான் ஹிந்தில செய்தி கொடுத்தேன். और 2 महीने में हिंदी में प्रचार किया எப்படி था। அந்த 2 மாதங்கள் கடந்து போனது என்று நான் நினைத்தேன். वो 2 महीने कैसे बीते मैं जानता नहीं था, ஆனால் டிசம்பர் ஜனவரில என்ன நடந்தது? लेकिन दिसंबर जैन में क्या हुआ था, அப்போ வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. जब पिताजी एडमिट हुए थे, இப்போ நான் நினைத்தேன் மறுபடியும் ஹிந்தில சொல்லும்போது அது நல்லா இருக்காது என்று எனக்கு உள்ள ஒரு யோசனை வந்தது. और मैंने सोचा कि फिर से हिंदी में प्रचार करूंगा तो अच्छा नहीं होगा। ஆனால் நான் தமிழ்ல யார்ட்டும் அதிகமாக பேசினதல்ல, और मैं तमिल में किसी से ज्यादा बात नहीं करता था, ஆனாலும் கூட எனக்கு ஒரு வாஞ்ச ஒரு என்ன விருப்பம் என்றால் எப்படியாவது தமிழ்ல நான் செய்தி मेरे अंदर एक चाहत था कि मैं किस प्रकार से तमिल में बांटूं। ஒருவேளை ஜனங்கள் பார்த்து என்ன செய்வாங்க, நான் தவறாய் சொல்லும்போது என்ன செய்வாங்க, और शायद मैं गलत बोलूंगा तो लोग क्या कहेंगे, ஒருவேளை சிரிக்கது என்ன செய்வாங்க, சிரிக்கட்டும், और शायद वो हंसेंगे तो हंसने दो, அல்ல சந்தோஷமா இருக்கட்டும், और अच्छे से आनंद मनाने दो। அப்படி யோசித்து நான் என்னை தன்னை ஆவியானவர் பலப்படுத்தி நான் தமிழ்ல நான் और मुझे पवित्र आत्मा ने बलवंत कर मैं तमिल में बांटने लगा। இன்னைக்கு கொஞ்சமாய் கர்த்தர் அந்த தமிழ் பாஷையை பேச கிருபை और செய்தார். आज पवित्र आत्मा ने और मुझे तमिल भाषा में हालेलुया। அப்படிதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேரும் கூட நமக்கு தெரியாத பாஷைகளை இன்னும் அதிகமாய் பேசி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்க और கர்த்தர் ऐसे जो விரும்புகிறார். भाषा हम नहीं जानते उसमें पवित्र आत्मा हमें मदद करता हालेलुया। है। हालेलुया। வேற மாதிரி எல்லாம் பார்க்கல, நான் என் அப்பாயை தான் பார்த்தேன். और किसी और को नहीं देखा, मैं मेरे पिताजी को ही देखा। அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாமல் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, और उन्हें अंग्रेजी नहीं आता था, ஒரு காலத்துல இங்கிலீஷே தெரியாது. और एक जमाने में अंग्रेजी नहीं அந்த आता था। பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட மற்ற ஜனங்கள் எல்லாருமே ஒரு பிரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ மற்றவர்கள் எல்லாருமே இங்கிலீஷ்ல நல்லா பிரேயர் பண்ணுவாங்க. और बाइबल कॉलेज में बाकी सब अंग्रेजी में प्रार्थना करते ஆனா थे। அப்பாவோ வாஞ்சை இருக்கும் பிரேயர் பண்ணதுக்கு ஆனா பிரேயர் பண்ண முடியாது. मेरे पिताजी का चाहत था लेकिन वो नहीं कर पाते। ஆனால் அவங்க இதெல்லாம் சொல்லும்போது எப்படியோ எனக்கு பெரிய பெரிய மேனேஜர் கூட சபையில வந்து அந்த இங்கிலீஷ்ல நான் பேசும்போது அதை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். आज वो कह सकते कि बड़े बड़े मैनेजर आकर मेरे प्रचार को सुनते ஒரு हैं। பெருமைனால சொல்லல, பெருமையோட சொல்லல, அது கர்த்தர் செய்த ஒரு और ये காரியம். कोई घमंड के कारण है लेकिन परमेश्वर ने इसको किया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் ஒரு சின்ன தவறை நான் அப்பாட்ட போய் சொன்னேன், இந்த வேர்டை இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் என்று. और मैंने एक दिन पिताजी से कहा कि इस वर्ड को ऐसे नहीं बोलते, कुछ और तरीके से बोलते हैं। மீராட் சபைக்கு பிறகு நான் அப்படி போய் சொன்னேன். मीराट कलीसिया के बाद मैंने कहा था। அப்போ ஒரு நாள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, और एक दिन पिताजी ने फिर क्या कहा, நான் இப்படி ஒருவேளை அரகுறை இங்கிலீஷ் ஒருவேளை இருந்தாலும் கூட और मेरा अगर अंग्रेजी ऐसा है फिर भी, பெரிய பெரிய மேனேஜர்கள் இல்ல ஒரு 100 பேருக்காவது நான் பிரயோஜனமா இருக்கேன். और शायद 100 लोग के लिए मैं उपयोगी हूँ। நீ உன்னுடைய இங்கிலீஷோட எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? तो तेरे अंग्रेजी से कितने लोग के लिए प्रयोजन है? அப்போ நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பாஷையோட வாஞ்சையை கொடுக்கணும். तो हमारे अंदर पवित्र आत्मा ऐसे एक चाहत को देना है, எப்படியாவது மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமா और किसी இருக்கணும். प्रकार से दूसरों के लिए हम उपयोगी ठहरे। பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தமான நாவுகளை தொடும்போது அவங்க எல்லாரோட பாஷைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா और இருந்தது. पेंतेकोस्त के दिन में जब पवित्र आत्मा ने छुआ तो अन्य भाषा में बोलने கொஞ்சம் लगे। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய நாவை தொட்டு அந்த பாஷையின் அனுபவங்களை अपने எனக்கு जीभ को आप हाथ लगाकर कहे कि मुझे आशीष करे, அந்த அரைகுறை இந்தி பாஷையை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. और मेरे हिंदी भाषा को और स्थिर करे, இன்னும் மற்ற ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை கொண்டு போக நீர் और செய்யும். दूसरे लोगों को जाकर सुसमाचार बांटने के लिए मदद எப்படியாவது करे, வெவ்வேறு பாஷைகள் ஜனங்கள்ட்ட போய் சுவிசேஷம் और अन्य செய்யணும். भाषा में लोगों के पास जाकर सुसमाचार बांटने के लिए मदद करे। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப வேறொரு வாஞ்சை என்ன என்றால் மராட்டியும் கொஞ்சம் அறக்குறைவே இருக்குது. और दूसरा एक चाहत है कि मराठी थोड़ा कमजोर है, அதுவும் எப்படியாவது கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி ஒரு மராட்டி சபை ஸ்டார்ட் பண்ண என்ற ஒரு வாஞ்சை இருக்கு. और हम चाहत है कि एक मराठी कलीसिया को हम आरंभ करें। ஏனென்றால் மகாராஷ்டிரால வந்து மராட்டி ஆள்களை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை क्योंकि ரட்சித்து கொண்டு महाराष्ट्र में வரணும். मराठी लोगों को हम परमेश्वर में लाना है। ஹல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். पहला कुरिन्थियों 14 अध्याय के दूसरे वचन में, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாத இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்கே பவுல் ஒரு பாஷை குறித்து சொல்கிறார். यहाँ पर पौलुस एक भाषा को बोलता है। இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல அந்த வெவ்வேறு பாஷை வந்து அது வேற ஒரு பாஷை. और प्रेरितों के काम दूसरा अध्याय के 4th वचन में वो जो अन्य भाषा वो சிலர் अलग था। இன்னைக்கு எப்படிப்பட்ட குழப்பத்துல இருக்கிறார்கள் என்றால், कुछ लोग आज कैसे गड़बड़ी में हैं, சபையில நம்ம ஆவியில நிரம்பி அப்படி அந்நிய பாஷை பேசும்போது மற்றவர்களுக்கு புரியணும் என்று நம்ம பேசணும். और कलीसिया में जब हम अन्य भाषा कहते तो दूसरे समझना चाहिए ऐसे वो सोचते हैं। ஏனென்றால் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே மற்றவர்கள் அந்த
அறிய முடிந்தது என்று அவங்க சொல்கிறார்கள். लेकिन क्योंकि बेंतेकोस्त में दिन में लोग कहे कि हम उस भाषा को समझ पाए, ஆனா பெந்தேகோஸ்து நாளுக்கு பின்பு பவுல் என்ன சொல்கிறார், நான் நம்ம அந்நிய பாஷை பேசும்போது लेकिन पेंतेकोस्त के दिन के बाद पौलुस कहता है जब हम अन्य भाषा बोलते हैं, பேசுகிறது யாருக்கு புரியவில்லை, हम जो अन्य भाषा पे कहते हैं वो कोई नहीं समझ पाया, யாருக்கு அறியாதிருக்குமோ, और कौन उसे नहीं समझ पाता है, மனுஷன் அதை அறியாமல் இருக்க முடியும். मनुष्य से नहीं समझा जा सकता, மனுஷனுக்கு அந்த வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம், मनुष्य उस वचन को नहीं समझ पाता, ஆனால் பேசுகிறவனோ அவன் என்னத்தை பேசுகிறான், लेकिन जो बात करता है वो क्या कहता அவன் है, ரகசியத்தை பேசுகிறான். वो भेद की बातें बोलता அந்த है, ரகசியம் பேசும்போது அவன் மனுஷனுக்காக பேசல, அவன் தேவனிடத்தில் அவன் वो जो रहस्य की बात है वो मनुष्य के लिए लेकिन परमेश्वर के लिए बात करता है. हालेलुया, हालेलुया. அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசும்போது அது நம்ம யாருக்காக பேசுகிறோம், जब முதல்ல अन्य भाषा कहते थे वो किस लिए हम कहते हैं, தேவனிடத்தில் பேசுறோம், இரண்டாவது யாருக்கு அது புரிந்து கொள்ளணும் என்று பேசுகிறோம், और वो हम परमेश्वर से बात करते हैं, और दूसरा किसके लिए, பக்கத்துல உட்கார்ந்த விசுவாசி அதை எப்படியாவது அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அதற்காக அல்ல, और बाजू वाले विश्वासी उसे समझ पाए इसलिए नहीं, ஒருவனும் அதை அறிய முடியாது, தேவனிடத்தில் நம்ம பேசுகிறோம். लेकिन वो भाषा कोई नहीं समझ पाता, हम सीधा परमेश्वर से बोलते हैं. எத்தனை பேர் சொன்னீங்க நான் இன்னைக்கு இந்த ஒரு ரகசியமான ஒரு பாஷையை பேசுவேன், कितने लोग कह सकते हैं आज से मैं वो रहस्य की बातें कहूंगा. हालेलुया. हालेलुया. நம்முடைய சபையில இன்னும் வாலிபர் பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் என்றால் ஒரு ரகசியமான பாஷையில ஒரு और அனுபவம் हमारे வேணும். कलीसिया में सब जवानों को वो रहस्य बातें कहना है. ஒருவேளை பெற்றோர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம், शायद माता पिता को अनुभव है, ஆனா பவுல் சொல்கிற போல நம்ம ஒரு ரகசியமான ஒரு பாஷையை பேசுவதாய் காணப்படணும். लेकिन जैसे पौलुस कहता है हम हर एक को वो रहस्य बातें कहना है. மனுஷர்கள் என்ன சொல்வார்களோ பக்கத்துல என்ன சொல்வாங்க அப்படியே அல்ல, தேவனிடத்தில் நம்ம பேசும்போது கர்த்தர் அதை और பலப்படுத்துவார். मनुष्य क्या कहेगा, लोग क्या कहेंगे नहीं, लेकिन जो परमेश्वर कहता है वो जरूरी. அநேக காரியங்கள் வேகமாய் 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். और 2-3 बातों को हम पढ़ेंगे. அந்நிய பாஷை பேசுகிறவன் எதற்கு அவன் பேசுகிறான், जो अन्य भाषा कहता है वो किस लिए कहता है, நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை ஏன் பேசுகிறோம், हम सब अन्य भाषा क्यों बोलते हैं, ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா, क्या उसके लिए कोई कारण है, ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா, क्या उसके लिए कोई कारण है, மற்றவர்கள் பேசுகிறார்கள் அதற்காக நான் பேசுகிறேன் அப்படியோ, दूसरे लोग बोलते हैं इसलिए हम बोलते हैं, ऐसा है क्या. 14வது அதிகாரம் 4வது வசனம் 1 கொரிந்தியர்ல पहला कुरिन्थियों 14 अध्याय का 4 वचन में அந்நிய பாஷை பேசுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறான். जो अन्य भाषा में बात करता है वो अपनी उन्नति करता है. யாருக்கு பக்தி விருத்தி, और किसकी उन्नति करता है, பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்தி விருத்தி அப்படி அல்ல, बाजू वाले घर की उन्नति नहीं, அவன் பேசுகிறவன் அவன் தனக்காக அவன் பக்தி விருத்தி உண்டாக लेकिन அவன் जो अन्य பேசுகிறான். भाषा कहता है वो अपनी उन्नति करता है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பெரிய ஒரு வசனம், और कितना बड़ा एक वचन है ये. யாராவது அந்நிய பாஷையில பேசும்போது அவனுக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை அவன் கொண்டு अगर வருகிறான். कोई अन्य भाषा कहता है तो उसके अंदर एक उन्नति को लाता है. ஆங்கிலத்துல வாசிக்கும் போது அவன் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறான். और तमिल में हम पढ़ते कि अपने आत्मिक जीवन को बांधता है, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் வளருகிறது. और अपने आत्मिक जीवन को और बढ़ाता है. சொல்றீங்க நான் அந்நிய பாஷையில பேசுவேன், कितने लोग कह सकते हैं मैं अन्य भाषा में बोलूंगा. அப்படி பேசுவோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பக்தி अगर விருத்தி हम ऐसे बोलेंगे तो हमारा आत्मिक जीवन और बढ़ेगा. ஹalleluya. हालेलुया. லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்துல लूका 11 अध्याय का 13 वचन में அந்த இயேசு சொல்கிறார், और यीशु मसीह कहते हैं ஒரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க அறிந்திருக்கிறீங்க, एक बुरे होकर तुम अपने बच्चे को क्या नहीं देते, நல்ல நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்க तुम அறிந்திருக்கிறீங்க. अपने बच्चों को अच्छी वस्तुओं देना जानते हो. அப்போ நல்ல ஈவு நீங்க இந்த இந்த பூமிக்குரிய பிதாவே கொடுக்க முடியும் என்றால், अगर इस संसार में बुरे होकर भी तुम अपने बच्चों को अच्छी वस्तु देते हो பரலோக பிதாவோ பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்று அவர் तो स्वर्गीय சொல்கிறார். पिता पवित्र आत्मा देने के लिए कितना अधिक चाहता है. ஹalleluya. हालेलुया. இந்த ஆவின் வரங்கள் கூட அந்நிய பாஷை கூட ஒரு ஈவு ஒரு வரம் தான். और जो आत्मिक फल है वो अन्य भाषा वो भी एक वरदान है. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய பிதாவாகிய தேவன் கூட நமக்கு அந்த ஈவை கொடுக்க அதிகமாய் நிச்சயமாய் तो அவர் कितना विश्वास करते पवित्र आत्मा हमें देने के लिए वो मदद करेगा. அதுக்காக என்ன செய்யணும் என்றால், उसके लिए हमें क्या करना है, என்ன செய்ய வேண்டும், हमें क्या करना है, பிதா தம்மிடத்தில் என்ன செய்யணும், पिता क्या करना है, அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், கொடுப்பார். और पिता जो उससे पूछता है उसे वो देता है. அப்ப அப்படியே வாய்க்குள்ள தான் நம்ம சொல்வோம், ஒரு புதிய ஒரு அந்நிய பாஷையின் வரத்தோடு எங்களை நிரப்பும். और मुंह खोलकर कहे कि अन्य भाषा के वरदान से हमें भर दो. பக்தி விருதுக்கு ஏதுவான ஒரு பாஷையோடு எங்களை நிரப்பும். और एक अन्य भाषा से हमें भर दो. அவர் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் क्योंकि वो जो मांगता है उसे देने वाला पिता है. நீங்க கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று அவர் लिखा है சொல்கிறார். कि जो अब तुम मांगो तुम्हें दिया जाएगा. இயேசு கிறிஸ்து கொடுத்தவர் அதோடு கூட எல்லாமே கொடுக்க அவர் और வல்லவராய் जिसने यीशु मसीह को दिया उसके साथ हमें और सब कुछ दे सकता है. சொல்றீங்க எனக்கு அவர் அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்க வல்லவராய் तो कितने लोग विश्वास करते हैं कि वो हमें अन्य भाषा के वरदानों को देगा. ஹalleluya. हालेलुया.
ஒருவேளை நம்ம அந்நிய பாஷையில ஒரு 2-3 வருஷங்களுக்கு கூட சொல்லாமல் இருக்க முடியும். शायद अन्य भाषा में हम 2-3 बात को नहीं कह पाते. ஒருவேளை பக்கத்துல அவங்க பெற்றோர்கள் இல்ல மூத்த விசுவாசிகள் அதிகமாய் பேசுகிறவர்களாய் காணப்படலாம். बाजू में जो माता पिता है दूसरे बुजुर्ग विश्वासी है वो अधिक बोलते हैं. ஆனா நம்ம பேச முடியாமல் இருக்கலாம். लेकिन हम नहीं बोल पाते. என்ன செய்யணும் என்றால் ஆவியானவர்கிட்ட கேட்டு ஏதாவது கொஞ்சமாவது பேச நம்ம தொடங்கணும். लेकिन हमें पवित्र आत्मा से पूछकर और थोड़ा बोलना शुरू करना है. ஆவியானவர் கொஞ்சமா எனக்கு நிரப்புவார். வரும் நாட்களில் அதிகமாய் நிரப்பி அவர் पवित्र आत्मा हमें भरेगा और आने वाले दिनों में और अधिक भरकर हमें वरदान देगा. हालेलुया हालेलुया. ஒரு சின்ன பையன் ஒரு பாஷையை பேசும்போது முதலாவது எப்படி பேசுவான்? एक छोटा बच्चा एक भाषा को कैसे शुरू करता है? அம்மா அப்பான்னு கூட அவன் கூப்பிட முடியாமல் இருக்கும். वो शायद माता पिता नहीं बोल पाता. ஆனா அதே பையன் வந்து கொஞ்சம் வளர நல்ல பாஷையை பேசத்தக்க அவனால முடியும். बच्चा जब बड़ा होता है तो वो भाषा को अच्छे से बोल पाता है. हालेलुया हालेलुया. ऐसे में चलने என்னை கூட பரிசுத்த ஆவியானவர் அப்படி நிரப்ப முடியும். लोग कह सकते पवित्र आत्मा मुझे भी इस प्रकार से भर सकता है. என்னை கூட பரிசுத்த ஆவியானவர் அப்படி हाथ को उठा कर कहे कि पवित्र आत्मा मुझे भी भर सकता है. வாஞ்சை உள்ளவர்களா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மள நிரப்ப अगर हमारे अंदर चाहत है तो पवित्र आत्मा हमें भर सकता है. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல प्रेरितों के काम 2 अध्याय के 4 वचन में ஆவியானவர் அவங்களுக்கு தந்தரில அந்த வரத்தினால और पवित्र आत्मा ने दिए हुए वरदान के कारण அவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். सभी लोग अन्य अन्य भाषा बोलने लगे. யார் அவங்களுக்கு தந்தருளினார்? और किसने उन्हें दिया? ஆவியானவர் தந்தருளினார். பேசினது யாரு? और पवित्र आत्मा ने उन्हें दिया. लेकिन किसने बोला? பேச தொடங்கினது அந்த 120 ஜனங்கள், அந்த சீஷர்கள். वो 120 लोग शिष्य को मिलाकर वो अन्य भाषा बोलने लगे. இன்னைக்கு கூட அவர் தர அவர் வல்லவராய் और आज परमेश्वर पवित्र आत्मा से वरदान देने के लिए योग्य है. நான் பேசுவேன். कितने लोग कहते हैं मैं बोलूंगा? कितने वालिबे பிள்ளைகள் சொல்லலாம் நான் பேசுவேன். कितने जवान बोल सकते कि मैं बात करूंगा? அவர் தந்தருளிவார், நான் பேச தொடங்குவேன். वो मुझे देगा और मैं बोलना शुरू करूंगा. हालेलुया. हालेलुया. அப்படி பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலன் அடைகிறோம். और जब हम बात करते तो हमारे जीवन में हम बल पाएंगे. பவுல் சொல்றார் अन्य भाषा பேசுறவன் அவன் பக்தி விருத்தி அடைகிறான். और पौलुस कहता है कि जो अन्य भाषा बोलते हैं वो उन्नति पाता है. அந்த பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது நம்ம பார்ப்போம். लेकिन पतरस का जीवन कैसे बदला हम देखते हैं. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். प्रेरितों के काम 2 अध्याय का 14 वचन में. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனம். प्रेरितों के काम 2 अध्याय 14 वचन. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இந்த யூத ஜனங்களை பார்த்து பேதுரு உரத்த சத்தத்தோட அவன் பேச தொடங்கினான். और यहूदी लोग को देखकर पतरस ऊंचे आवाज में बात करने लगा. எப்படி சத்தத்தோட அவன் பேச தொடங்கினான்? वो कैसे बात करने लगा? உரத்த சத்தம், லவுட் நாய்ஸ், சத்தமாய் அவன் பேச தொடங்கினான். ऊंचे शब्द से वो कहने लगा. யார் இந்த யூத ஜனங்கள்? ये यहूदी लोग कौन थे? அதே அந்த மத்தேயு 26வது அதிகாரம் 74வது வசனத்துல, मत्ती 26 अध्याय का 74 वचन में, மத்தேயு 26 74ல இவங்களை பார்த்து, இந்த யூத ஜனங்களை பார்த்து இந்த பேதுரு எப்படி ஆனான் என்றால் பயந்து இருந்தான். मत्ती 26 अध्याय के 74 वचन में इन यहूदी को देखकर पतरस डरा हुआ था. இயேசு எனக்கு தெரியாது யார் என்று அவன் சொல்லி சாபத்தை கொண்டு அந்த சாபமான வார்த்தைகளை சபிக்க அவன் தொடங்கினான். और वो नहीं जानता था इसलिए वो शाप देने लगा उन लोगों को. அந்த வாழ்க்கைக்காக அவன் ஒரு பயத்தோட அவன் இருந்தான். और अपने जीवन में वो डरा हुआ था. எங்களை கொண்டு போடுவார்களோ அப்படி பயத்தோட அவன் இருந்தான். उसने सोचा कि वो लोग यहूदी लोग उसे मार डालेंगे. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின போது அதே யூத ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு உறுதியாய் அவன் தைரியத்தோடு உரத்த சத்தத்தோடு அவன் நின்று பேசினான். लेकिन जब पवित्र आत्मा से भर गया था उन्हीं यहूदियों के सामने वो ऊंचे शब्द से कहने लगा. சொல்றீங்க ஆவியானவர் நிரப்பும் போது என்னுடைய பிரச்சனைகள் மேல் நான் மேற்கொள்வேன். इन लोग विश्वास करते पवित्र आत्मा से भरा होता तो मैं मेरे परिस्थिति पर मैं அதே யூத बलवंत होऊंगा. ஜனங்கள் அதே பிரச்சனை அதே சூழ்நிலை. और वही यहूदी लोग वही परिस्थिति. ஆனால் இப்போ அவனுக்குள்ள அந்த பயத்தின் ஆவியில தைரியத்தின் ஆவியோடு அவன் நின்றான். लेकिन अब उसके अंदर डर की आत्मा है लेकिन पवित्र आत्मा उसके अंदर थी. हालेलुया. हालेलुया. ஏனென்ன நம்ம நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம்? तो हम क्यों हमारे परिस्थिति को देखकर डरते हैं? சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம क्यों பயப்படுகிறோம்? हम छोटे समस्या को देखकर डरते ஆவியில हैं? கொஞ்சம் பலன் இல்லாததுனால சின்ன சின்ன காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். क्योंकि आत्मा में बल नहीं इसलिए हम डर जाते हैं. ஆனா இவனும் அதே யூத ஜனங்களுக்கு மத்தியிலே பலத்த சத்தத்தோடு ஒரு தைரியத்தோடு அவனால நிற்க लेकिन अब ये जो पतरस था वो उन्हीं यहूदी को सामने वो ऊंचे शब्द से कहने लगा. ஆவியானவர் நிரப்பும்போது என்னுடைய வாழ்க்கையில அவன் பலத்தை கொண்டு लोग विश्वास करते हैं जब पवित्र आत्मा मुझसे भरता है तो मेरे अंदर एक बल प्राप्त होता है. கடைசி ஒரு வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனம். हम पहला शमूएल 17 अध्याय का 24 वचन को அந்த पढ़ेंगे. பிலிஸ்தர் கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போனார்கள். சவுல் பயந்து போனான். और गोलियत को देखकर सब डर गए थे. शाऊल भी डर गया था. ஆனா தாவீதோ சொல்கிறான் அவன் மேல் கர்த்தருடைய அந்த அபிஷேகம் என்றதுனால
இருந்ததுனால ஆவியானவர் இருந்ததுனால लेकिन दाऊद के अंदर परमेश्वर का अभिषेक था, इसलिए கர்த்தருடைய ஆவி இருந்ததுனால அவன் சொல்கிறான், ஒரு நாள் கரடி வந்தது, சிங்கம் வந்தது, நான் என்ன செய்தேன் என்றால், और परमेश्वर की आत्मा उसके अंदर थी, इसलिए वो कहता कि एक दिन भालू आए, इसलिए मैंने क्या நான் किया, அவங்களை கொன்று போட்டேன், அதனால இந்த பிலிஸ்தீனும் நான் என்ன செய்வேன் என்றால் அப்படி நான் கொன்று போடுவேன் என்று அவன் और मैंने उन சொல்கிறான். जानवर को मारा, अभी मैं फिलिस्तीन को भी मार दूंगा. எதுவே சொல்றீங்க, பிரச்சனை வந்தாலும் கூட ஆவியில் நம்ம பலப்படும் போது அது நம்மள என்ன செய்யாது, लोग மேற்கொள்ளாது. कह सकते कि समस्या के बीच में मैं जब पवित्र आत्मा में बलवंत होता हूँ, वो मेरे सारे परिस्थितियों मुझे जय पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி நம்ம முழங்காலில் நின்று ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிப்போம்.